இந்த பிளேயரை எப்படி எடுக்காமல் விட்டாங்க, எதுக்கு இந்த பிளேயருக்கு ஆர்டிஎம் பண்ணாங்க, இவருக்கு ஏன் ஆர்டிஎம் பண்ணல, இந்த பவுலர் எப்படி எடுக்காமல் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை பல குழப்பத்துக்கு உள்ளாக்கின ஆர்சிபி டீமோட இந்த வருஷம் மெகா ஆக்ஷனில் அவங்க எடுத்த பிளேயர்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ப்ராபபிள் 11 வந்து கெஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். பேட்ஸ்மேன் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபில் சால்ட் இருக்கார், ஃபத்திக் சிக்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, தேவ்தத் படிக்கல் எடுத்திருக்காங்க, டிம் டேவிட் எடுத்திருக்காங்க, ஜிதேஷ் சர்மாவை எடுத்திருக்காங்க, லியாம் லிவிங்ஸ்டோன், ஏற்கனவே விராட் கோலி, அப்புறமா வந்துட்டு ரஜத் பட்டிடாரை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் வந்து பேட்டர்ஸ். சரி, டாப் ஆர்டரில் எந்த பேட்ஸ்மேன் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விராட் கோலியோட ஃபில் சால்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாருன்னு தான் வந்து தோணுது. 1 டவுன் ரஜத் பட்டிடார் ஆடுவார்னு சொல்லிட்டு தோணுது. ஆல்ரவுண்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குருணால் பாண்டியாவை எடுத்திருக்காங்க, லியாம் லிவிங்ஸ்டோன் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஸ்வப்னில் சிங் எடுத்திருக்காங்க, ரொமாரியோ ஷெஃபர்ட் இருக்கார், மனோஜ் பண்டிகே இருக்காங்க, அப்புறமா வந்து ஜேக்கப் பெத்தல், அப்புறமா வந்து மோஹித் ராதின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. இந்த ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து பிளேயிங் 11 இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுனாக்க குருணால் பாண்டியாவும் ஒருவேளை மேபி ரொமாரியோ ஷெஃபர்டை எப்போயாவது ஒரு மேட்ச் ஆட வைக்கலாம். இவர் ஒரு லோக்கல் டேலண்ட் அப்படிங்கிறதுனாலையும் நிறையா தமிழ் யூடியூப் சேனல்ஸ்லேயே வந்துட்டு பெங்களூரை பற்றி பேசும்போது இவரை பற்றியும் அபிலாஷ் ஷெட்டியும் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மனோஜ் பந்திகே அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பவுலர்ஸில் யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜாஸ் ஹேசல்வுட், ராசிக் தாஸ் சலாம், சுயாஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா, லுங்கி இங்கிடி, அபிநந்தன் சிங், அப்புறமா வந்துட்டு யாஷ் தயால். பவுலிங் ஆப்ஷன்ஸில் நியூ பாலில் போடுறதுக்கு ஜாஸ் ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார், எண்ட் ஓவர்ஸில் போடுறதுக்கு ராசிக் தார் சலாம், நுவான் துஷாரா, அப்புறமா வந்து யஷ் தயால் இருக்காங்க. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வாட்டி வந்துட்டு பவுலிங்கை நினச்சி கவலைப்பட தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ராபபிள் 11 பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபில் சால்ட் ஓப்பனிங் வித் விராட் கோலி, நம்பர் 3 வந்துட்டு ரஜத் பட்டிடார், நம்பர் 4 வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டோன், நம்பர் 5 வந்துட்டு ஜிதேஷ் சர்மா, நம்பர் 6 வந்துட்டு ஜேக்கப் பெத்தல் அந்த இங்கிலாந்து பிளேயரு, நம்பர் 7 குருணால் பாண்டியா, நம்பர் 8 வந்துட்டு புவனேஸ்வர் குமார், நம்பர் 9 யஷ் தயால், நம்பர் 10 வந்துட்டு ராசிக் தார் சலாம், நம்பர் 11 சுயாஷ் சர்மா. அப்போ ஹேசல்வுட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நான் சொன்ன இந்த பிளேயிங் 11 வெறும் 3 ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. மேபி வந்து கண்டிஷன்ஸை பொறுத்துட்டு ஹேசல்வுட்டை கொண்டு வரலாம், இல்லைனா வந்து பேட்டிங் தேவைப்படுறப்போ டிம் டேவிடே வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ என்னோடய இம்பேக்ட் பிளேயர்லாம் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் பந்திகே, ஜாஷ் ஹேசல்வுட், டிம் டேவிட், அதுக்கப்புறமா வந்துட்டு தேவ்தத் படிக்கல். ஸோ இது வந்து என்னோடய ப்ராபபிள் 11 அண்டு இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டு. உங்களோட ப்ராபபிள் 11 கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்த டீம் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.